லலிதா சகஸ்ரநாமாவளியை தினந்தோறும் படிக்கணும், அம்பிகையை தினந்தோறும் துதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். இதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்பவே லாங்கா இருக்கும். ஒரு லலிதா சகஸ்ரநாமாவளியை நீங்க பொறுமையா நிதானமா அழகா அந்த உச்சரிப்பு விலகாம நீங்க சொல்லி முடிக்கணும்னா கண்டிப்பா 40 மினிட்ஸ் மினிமம் தேவை. பயிற்சி கிடைச்சிருந்தாதான் உங்களுக்கு அதை செய்ய முடியும். அதே மாதிரி நவாவரண பூஜை மகாமேருவுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 3 மணி நேரமாவது மினிமம் வேணும். இந்த முறைப்படி கத்துக்காம செய்யக்கூடிய பூஜைகள் பலன் தராது அப்படின்னு நம்முடைய உறவினர்களும் சொல்லுவாங்க. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நம்மள பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அது உண்மைதான். இப்ப லலிதா சஹஸ்ரநாமாவளி சொல்ல முடியல, மகாமேருவுக்கு அர்ச்சனை பண்ண முடியல, எனக்கு அவ்வளவு நேரம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று உபாயம் இருக்கு. லலிதா ஸ்தவரத்னம் அப்படிங்கிற ஒரு எளிமையான நூலை துர்வாச முனிவர் அருளி செய்திருக்காரு. அந்த நூல்ல 200 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகங்களை முறைப்படி கத்துக்கிட்டு பல வருடங்கள் பயிற்சியோடு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றாரு திரு சிரீஷ் அப்படிங்கிறவர். வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு ஜூலை 6ஆம் தேதியில இருந்து ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் கூகுள் மீட்டில் தினந்தோறும் ஈவினிங் 6:30 8 o'clock இந்த லலிதா ஸ்தவரத்னம் அப்படின்ற வகுப்பை அதனுடைய அர்த்தத்தோடு நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். பிடிஎஃப்பும் ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு வந்துடும். அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது.